கடைசிக்கு போய்கிட்டே இருக்கு, இதோட முடிஞ்சிருச்சு. அதாவதுங்க, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முந்தி ஒருத்தர் வந்து வட்டி வாங்கிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்து இப்ப வட்டி அடைக்கணுமான்னு கேட்கறாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. இதுக்கு பின்னாடி நீ வட்டிக்கு வாங்கக்கூடாது, ஆனா வாங்கின வட்டியை அடைக்கத்தான் வேணும். நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், வட்டி கட்ட மாட்டேன்னு சொன்னா கடைக்காரன் விடுவானா? விட மாட்டான். அப்ப ஆல்ரெடி நீங்க முன்னாடி எடுத்துட்டீங்க, அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அண்ணல் இஸ்லாம எகுதிமும் கபலது, இஸ்லாம் என்பது தனக்கு முன்னால் நடந்த பாவங்களை அது மன்னித்து விடுகிறது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சிலை வணக்கம் செஞ்சிருக்கலாம், அல்ல வட்டிக்கு வாங்கியிருக்கலாம், ஏதோ செஞ்சுட்டு இருக்கலாம். அதை வந்து கண்டிப்பா அல்லாஹ் தள்ளுபடி செஞ்சிருவான், மன்னிச்சிருவான். ஆனா உடன்படிக்கை செஞ்சாச்சு, தப்போ சரியோ உடன்படிக்கை செஞ்சுட்டோம். அப்படி உடன்படிக்கை செஞ்சதை நிறைவேற்ற வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய கருத்து. அடுத்து நீங்க தொடராதீங்க, வாங்கின வட்டியை அடைச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவன் விட மாட்டான், இல்லைன்னா டார்ச்சல் ஆகும், தேவையில்லா சிக்கலாகும். இது வந்து நிர்பந்தம், ஏன்னா அடைச்சுதான் ஆகணும், நிர்பந்தம்ங்கிற அடிப்படையில போய்விடும். எனவே நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், வட்டிக்கெல்லாம் கட்ட மாட்டேன்னு சொன்னா அவனுக்கு குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது. அடைச்சிருங்க, அடைச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த காரியத்தை செய்யாம அல்லாஹ்வுக்கு தௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டியதான். சரிங்க சார், முடிச்சுக்கலாமா? சரி.